கார்த்தி தீபா சைடில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. ரமேஷுங்கிற ஒரு மாப்பிள்ளை வந்து ரம்யாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பொண்ணு பார்த்தோன்னே எனக்கு ரம்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் பேர் ரமேஷ், அவங்க பேர் ரம்யா. பேர் பொறுத்தமே அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னோன்னே சின்னதாக வந்து ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க நம்ம ரம்யா. தீபா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் கல்யாணம் வந்து நடந்துக்கிட்டா உங்களுக்கும் நல்லா இருக்கும்ல ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? ஓகே ஓகே, அப்போ நான் வந்து உங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்டிடுவேன். தாலி கட்டினதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி தானே சதித்திட்டம் போட்டுட்ருக்கீங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறத நான் இந்த நொடியே வந்து காட்டிக்க விரும்பலை. உங்கள் பக்கம் போகிற மாதிரியே போய் நான் வந்து என்ன ஆப்பு வைக்கணுமோ அதை ஸ்பெஷலாக வந்து வச்சிட்றேன்னு கார்த்தி வந்து ஆல்ரெடி மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து ரம்யா மட்டும் கடந்து போய் வீட்டுக்குள்ளே போனோன்னே எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. என்ன ஆச்சு? அதான் மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிக்கலன்னு தானே சொல்லியிருப்பான். ஆமாம் ஆமாம், பார்த்து சிரிச்ச முகமாக வந்து இது மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நான் கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு அவன் வந்து சொல்லிட்டான். என்ன சொல்கிற? நேற்று என்னமோ அவன் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னான்னு சொன்னியே. ஆமாம், அதை நம்பி தான் நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தானா. பொண்ணுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீ வந்து பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? நான் மட்டும் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நிச்சயம் கார்த்திக்கு என் மேலே சந்தேகம் வந்திருக்கும். ஏன் இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேள்வி மேலே கேள்வியே கேட்பாங்க. அவனும் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருந்தான், அதனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஆனால் கார்த்திக் இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. சரி, அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம ஃபோன் அடித்து பேசுகிறது தான் வேஸ்ட்டு. இந்த கல்யாணத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் வந்து நடக்கணும், அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சாச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக்கும் தீபாக்கும் கல்யாண பத்திரிக்கை வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. அது வந்து வீட்டில் வந்து கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து பத்திரிக்கையை வந்து ஆர்வமாக வந்து தீபா வந்து பிரித்து பார்க்குறாங்க. சாமி ரூமில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சாம்பிள் பத்திரிக்கையை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கார்த்தி தீபான்னு பேர் வந்து ஒரிஜினலாக எழுதியிருக்கு. ஆல்ரெடி வந்து கார்த்தி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு கல்யாண பத்திரிக்கையில் கார்த்தி நட்சத்திரமும் பேர் போட்டு வந்ததில் நட்சத்திர பேரை வந்து பெண்ணால் அடிச்சுட்டு தீபான்னு எழுதியிருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் கார்த்தி வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தீபா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த பத்திரிக்கை எல்லாம் ஒரிஜினலாக இருக்குல்ல, உங்களுக்கு சந்தோஷமா? பத்திரிக்கைனாலே ஒரிஜினல் தானே இருக்கும். இல்லைங்க, ஒரு காலத்தில் நீங்கள் பேனாவால் அடிச்சிங்கல்ல, அதை நினச்சேன் சிரித்தேன், எல்லாட்டையும் சொல்லி மரியாதையெல்லாம் போக வச்சிடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்தியும் தீபாவும் என்ன சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்களாம். உடனே அதெல்லாம் இல்லை, எங்கள் 2 பேருக்குள்ளே 1000 விஷயம் இருக்கும், அதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது சொல்லிடாதீங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. நம்ம தீபா அட்டகாசமாக இருந்துச்சு. இல்லைம்மா, அது பர்சனல். சரிப்பா, உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், அதை நீங்களே வச்சுக்கோங்க. சரி, நாங்களாம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் வந்து கடந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா வந்து இவங்க 2 பேரும் சிரிச்ச முகமாக வந்து பேசுகிறத பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் தர்மலிங்கம் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தீபா கிட்ட சொன்னேன், அந்த விஷயமும் வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது இல்லை அப்படின்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா வந்து இது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மைதிலியும் நம்ம மீனாட்சியும் திங்க் பண்ணுறாங்க. எதுக்காக கார்த்திக்கும் தீபாவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறா தெரியலையே. கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் கூட ஆசைப்படலாம் அந்த வில்லி ரம்யா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஓ, அப்படியெல்லாம் அவளுக்கு ஆசை இருக்குமா? அது எல்லாத்தையும் தவிடுபடியாக ஆக்கிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம மைதிலியும் மீனாட்சியும். வெயிட் பண்ணி